ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஹாய். மை ஃபேவரட் மினிமலிசம் ஹேபிட்ஸ் பத்தி தான் வந்து இந்த வீடியோக்குள்ள நான் வந்து பேச போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மினிமலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா திங்ஸையும் வந்து தூக்கி போடுறது வந்து மினிமலிசம் கிடையாது. நமக்கு தேவையான ரொம்ப கம்மியான திங்ஸை வந்து வச்சுட்டு ஒரு மன நிம்மதியோட வந்து வாழ்றது தான் வந்து மினிமலிசம். இந்த மினிமலிஸ்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து என்னோட வீட்டையும் என்னோட லைஃபையும் வந்து ரொம்பவே ஈஸியா மாத்திருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேவையான திங்ஸை மட்டுமே வாங்குறது. இந்த மினிமலிசம்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் தேவையான திங்ஸை மட்டும் நான் வாங்குறதுக்கு கத்துட்டேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏதாவது வாங்கும் போது ஏதாவது பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன நானே வந்து கொஸ்டின் பண்ணிக்கிறேன். இது உனக்கு வேணுமா? இது உனக்கு யூஸ் பண்ணுவியா? அப்படின்லாம் வந்து என்ன நானே வந்து கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பொருளை வந்து நான் வாங்குறேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து என்னோட வீட்ல வந்து திங்ஸ் அக்குமுலேட் ஆகுறத கம்மி பண்ணிருக்கு. அண்ட் என்னோட செலவை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஹேபிட். மொத்தமா சேர்ந்து வந்து கிளீன் பண்றதுக்கு பதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு நான் வந்து தூங்க போயிடுவேன் அன்னைக்கு டேல. சோ தட் வந்து மொத்தமா சேர்த்து கிளீன் பண்றது எனக்கு கம்மியா இருக்கு. டெய்லி வந்து நான் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுனால எனக்கு மொத்தமா ஒரு 1 or 2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எனக்கு இல்ல. இந்த ஹேபிட்டை நான் ஃபாலோ பண்றதுனால எப்பவுமே என்னோட வீடு வந்து டைடியப்பா இருக்கு. அப்பப்ப வந்து திங்ஸ் களையதான் செய்வேன். ஏன்னா பேபி இருக்கிறதுனால கண்டிப்பா களையதான் செய்யும். ஒரு ஒரு நேரம் வந்து நான் எடுத்து வைக்க மாட்டேன். இந்த ஆஃப் த டே தான் வந்து எடுத்து வைப்பேன். ஆஹ் சில நேரம் வந்து அதுவுமே ரொம்ப முடியல அப்படின்னா கண்டிப்பா எடுத்து வைக்க மாட்டேன். மார்னிங் தான் வந்து எடுத்து வைப்பேன். பேபிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். ஸோ பேபிஸ் கண்டிப்பா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் டெய்லியுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். வீடு களையவும் வாய்ப்பே இல்லை. திங்ஸ் ஏன் வந்து களைய போகுது? அதாவது வச்ச இடத்துலதான் கண்டிப்பா இருக்க போகுது. சோ சரி, அவங்க இருக்கும்போது வேற வழி இல்ல. அவங்க வளர்ற வரைக்கும் வந்து வீடு களைஞ்சிட்டே தான் இருக்கும். சோ இப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 in 1 out ரூல் வந்து ஃபாலோ பண்றது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேபிட் தான். இதுவுமே வந்து என்னோட லைஃப்ல நான் வந்து அப்ளிகபிள் பண்ணியிருக்கேன். புதுசா ஏதாவது நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பொருளா இருக்கட்டும், அப்ளையன்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவா வேணா இருக்கட்டும், புதுசு வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பா பழசு வந்து ரிப்பேர் ஆகிருக்கும் இல்லையா? அதனாலதான் நம்ம புதுசே வாங்கியிருப்போம். புதுசு வாங்கிட்டோம்ன்றதுக்காக வந்து புதுசையும் வச்சுட்டு பழசையும் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா புதுசு வந்தாலும் பரவாயில்ல பழசையும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வீடு மிஸ் ஆகதான் செய்யும். திங்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். சோ கில்ட் இல்லாம வந்து அது நல்ல கண்டிஷன்ல இருக்கோ இல்ல வந்து அது சுத்தமா வந்து ரிப்பேர் ஆகிடுச்சோ நீங்க வந்து அதை வந்து லெட் கோ பண்ண வந்து கத்துக்கணும். நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சேல் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து டொனேட் பண்ண விருப்பம் அப்படின்னா கண்டிப்பா டொனேட்டும் பண்ணலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண திங்ஸை வந்து அந்தந்த இடத்துல வந்து வைக்கிறது. இந்த ரூல வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு தான் சொல்லணும். திங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அதோட இடத்துல கொண்டு போய் நான் வச்சிடுவேன். சோ எனக்கு தான் வந்து வேலை அதிகமா இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து வேலை கம்மியா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வீட்டுல உள்ளவங்களையும் மோஸ்ட்லி வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க சொல்லி பழக்கலாம். மோஸ்ட்லி வந்து கிச்சன் எப்பவுமே நீட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா எடுத்த பொருளை நான் எடுத்த இடத்துல வச்சிடுவேன். சமையல் முடிஞ்சிச்சு அப்படின்னு கரெக்டா வந்து அந்த கண்டெய்னர்ஸ் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண இடத்துலயே வந்து வச்சிடுவேன். கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு அந்தந்த பிளேஸ்ல வந்து நான் கரெக்டா செட் பண்ணிடுவேன். ஷெல்ஃப் வந்து பக்கத்துல தானே இருக்கு. சோ பக்கத்து ரூம்ல ஒன்றும் இல்ல. சோ தட் வந்து நம்மளால கை நீட்டி எட்டி வைக்க முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது. இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடு எப்பயுமே மிஸ் இல்லாமலே இருக்கும். இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸா எடுத்து வைக்கிறது. ஒரு நாள் நமக்கு தேவைப்படும், இது வந்து கண்டிப்பா பின்னால வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸை வந்து அக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளே. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா வீடு வந்து நீட்டாவே இருக்காது. கண்டிப்பா வந்து திங்ஸ் வந்து நிறைய அக்டிவேட் ஆகி ஒரு மாதிரி மெஸ்ஸா தான் வந்து ஃபீல் ஆகும். நான் சொல்றது வந்து சீசனல் திங்ஸ் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறது கிடையாது. சீசனல் திங்ஸ் வந்து கண்டிப்பா எப்பவுமே தேவைப்படும். ரெயின்கோட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு அம்பர்லாவா இருக்கட்டும், பிளாங்கெட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்டிப்பா தேவைப்படுற ஒரு திங். அதை நான் சொல்லல. பட் பட் அதுவுமே வந்து கம்மியான திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். பட் அதுலயுமே வந்து நிறைய வந்து செட்டா ஒரு 4-5 வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுவுமே வந்து ஒரு திங்ஸ் அக்குமுலேட் ஆகுறதா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க வந்து லெட் கோ பண்ணிடலாம். தப்பே கிடையாது. லெட் கோ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஈஸி மார்னிங் ரொட்டீன். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் எழுந்துக்கும் போதே வந்து அப்படியே அவசர அவசரமா வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டே இருக்காம ஒரு பிளான் வந்து போடுங்க. இன்னைக்கு டேல நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து ஒரு டைரியில வந்து நோட் பண்ணிட்டு
அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யற மாதிரியே வந்து ஃபீல் ஆகாது. டக் டக்குன்னு எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடும். நீங்க வந்து அன்னைக்கு டேல போடுற பிளான் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ். அதனால வந்து அந்த பிளானை நம்ம கரெக்டா பண்ணும்போது, கரெக்டா வந்து செட் பண்ணும்போது எல்லாமே வந்து கரெக்டா டக் டக் டக்குன்னு நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேபிட்மே நான் வந்து ஃபாலோ பண்றேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஹேபிட். இப்போதான் வந்து நான் மார்னிங் வந்து எழுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 7 o'clock வந்து நான் இப்பதான் எழுந்துக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து 6 o'clock எழுந்துக்கணும் அப்படின்றதுதான் என்னோட பிளான்ல இருக்கு. பட் நான் இப்போதைக்கு ஒரு 7 o'clock தான் வந்து எழுந்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நைட் லேட்டா வந்து தூங்க போறதுனால 7 o'clock தான் வந்து நான் எழுந்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போக போக அப்படியே வந்து 6 o'clock மாத்தணும் அப்படின்றதுதான் நான் ஏம் பண்ணிட்டு இருக்கேன். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கேப்சூல் வார்ட்ரோப் வந்து ரெடி பண்றது. ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணி நம்ம கேப்சூல் வார்ட்ரோப் ரெடி பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வியர் பண்றது அப்படின்ற டென்ஷன் வந்து இல்லாம இருக்கும். நம்ம கேப்சூல் வார்ட்ரோப் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெளியே கிளம்பும் போது டக்குனு கிளம்பிடலாம். அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுக்கிறது, உங்களுக்கு வந்து ஈஸியா ஃபிட் ஆகுற மாதிரி, உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. மற்றபடி ஃபிட் ஆகாத ட்ரெஸ் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை லெட் கோ பண்ணிடுங்க. அது நமக்கு கண்டிப்பா யூஸே ஆகாது. அடிக்கடி வந்து நம்மளோட வார்ட்ரோப் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய கிளியும், நிறைய வந்து பட்டன்ஸ் இல்லாம போகும், ஹூக்ஸ் இல்லாம போகும், தையல் விட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால வந்து நம்மளோட வார்ட்ரோப் வந்து அடிக்கடி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வார்ட்ரோப்ல வந்து ஈஸியா வியர் பண்ணிட்டு போற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப நமக்கு வந்து வெளியே கிளம்பும் டென்ஷன் இல்லாம இருக்கும். இந்த டென்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வார்ட்ரோப் வந்து ரெடி பண்றோம். இல்லைங்க, நம்ம கேப்சூல் வார்ட்ரோப் ரெடி பண்ணா நமக்கு வந்து வெளியே கிளம்பும் டென்ஷன் இல்லாம இருக்கும். அண்ட் என்ன வேர் பண்றது அப்படின்ற வந்து ஒரு அறிபறி இல்லாம இருக்கும். அதாங்க விஷயம். 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் டைடிஅப் வந்து எல்லாரும் மறந்துடுறோம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். மொபைல்ல வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டே இருக்கணும் அடிக்கடி. தேவையில்லாத ஃபைல்ஸ், தேவையில்லாத போட்டோஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதையுமே நம்ம அடிக்கடி வந்து கிளியர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதை மொத்தமா வந்து ஒரு நாள் உட்காந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பேர்டனா இருக்கும். ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு டேல வந்து நீங்க இந்த டிஜிட்டலி டைடிஅப் வந்து பண்ணலாம். 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திங்ஸை வாங்குறதுக்கு முன்னால வெயிட் பண்றது. ஏதாவது திங்ஸ் வந்து வாங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வெயிட் பண்ணலாம். ஒரு 24 hours வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 1 month அட்லீஸ்ட் வந்து வெயிட் பண்ணலாம். நீங்க வாங்க போற திங்ஸ் வந்து அப்போதைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அது 1 month நீங்க வெயிட் பண்ணி வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த திங்ஸ் வந்து யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது அந்த 1 monthல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் பிரைஸ்லயே வந்து டிராப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். நான் வந்து இப்பெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு திங்ஸ் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் நான் வந்து வாங்குறேன். உடனே வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அந்த பொருள் வந்து நம்ம வாங்குறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி அந்த திங்ஸை வாங்கலாம். அதுவும் தேவைப்பட்டதுன்னா மட்டும் வாங்கணும். 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிராட்டிடியூட வந்து க்ரோ பண்ணிக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸை வந்து நம்ம வேல்யூ பண்ண கத்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூட் வந்து காமிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பொருளுமே நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ண கத்துக்கோங்க. என்னன்னா பொருளுக்கு எல்லாம் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். அந்த திங் வந்து நமக்கு ரொம்ப நாள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இல்லையா? சோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இது ஒரு ஜப்பான் மெத்தட் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி ஜாப்பனீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து லாக்ல வைக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் வந்து பண்ணிடுவாங்களாம். இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திங்ஸை வந்து பேக் பண்ணி வந்து லாக்லயே வைப்பாங்களாம். இது வந்து நான் இப்ப ரீசெண்டா வந்து லேர்ன் பண்ணேன். அதனால இதை வந்து நம்ம பண்ணா மோட்டிவேஷனா இருக்கும் நமக்கு அப்படிங்கறத வந்து நான் ஃபீல் பண்றேன். மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கம்மியாகுது. ஸோ ஏன் நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் தான் என்னோட லைஃபை வந்து ஈஸியரா வந்து மாத்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட ஃபேவரட் மினிமலிஸ்ட் ஹேபிட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட லைஃப் ஈஸியரா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மினிமலிஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இது வரைக்கும் நான் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sarah.